வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. சம்பளதாரர்கள் மற்றும் தணிக்கைக்கு உட்படுத்த தேவையில்லாத வணிக கணக்கு வைத்திருப்பவர்கள் 2011-2012 நிதியாண்டிற்கான தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் ஏராளமானவர்கள் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்வார்கள் என்பதால் சென்னை வருமான வரித்துறை 40 சிறப்பு கவுண்டர்களை திறந்தது. விடுமுறை நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட 4 நாட்களாக இம்மையம் இயங்கியது. செவ்வாயன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமான மாத சம்பளதாரர்கள் தங்களுடைய வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய வந்திருந்தனர். இருந்தபோதும் ரிட்டர்ன் வசதி வந்துள்ளதால் இம்முறை கூட்டம் குறைவுதான் என்று வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். நேற்று வரை எங்களுக்கு சென்னையில் மட்டும் 30,119 படிவங்கள் வந்திருக்கின்றன. சென்ற ஆண்டு இதே 30ஆம் தேதி வரை 60,955 படிவங்கள் வந்தன. எனவே ஏறக்குறைய இந்த ஆண்டு வந்தது சென்ற ஆண்டு வந்ததில் பாதிதான். இந்த ஆண்டு 10 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன் என்று சொல்வார்களே அந்த வகையில் தான் ரிட்டர்ன் ஃபைல் செய்ய வேண்டும். அது ஒரு காரணம். இணையதளத்தின் மூலமாக இப்பொழுது வருமான வரி படிவங்கள் தாக்கல் செய்கிறார்கள். எனவே அதன் காரணமாகவும் இருக்கலாம். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக ஒட்டுமொத்தமாக மின்சார தடை ஏற்பட்டதால் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய முடியவில்லை. இதனால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது.